Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 continuity and differentiability. So last வீடியோவில் நம்ம differentiability ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதோட மீனிங் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் லாக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் பேசிக்காக என்னென்னு பார்த்தோம். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸசைஸில் ஓகேவா. ஸோ அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம், தட் இஸ் செயின் ரூல் ஓகேவா. ஸோ செயின் ரூல் எங்கே யூஸ் ஆகும்? if we have to find a derivative of composite function ஓகேவா. ஸோ ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு செயின் ரூல் யூஸ் ஆக போகுது. ஸோ இதோட கான்செப்ட் தியரம் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கான்செப்ட் வழியாக போகாமல் டேரெக்டாக எக்ஸாம்பிள் வழியாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஓகேவா. அந்த கான்செப்ட் வழியாக போனீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் அ வெரி ஈஸி மெத்தட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 21 பாருங்கள். f of x equal to sin x square ஓகேவா. ஸோ sin x ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது ஓகேவா, டெரிவேட்டிவ் ஃபார்முலா கிடையாது. ஒன்லி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, d by dx of sin xக்கு ஃபார்முலா இருக்குது ஓகேவா. ஸோ sin xோட டெரிவேட்டிவ் என்னது நம்மளுக்கு cos x ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ். ஸோ sin xோட டெரிவேட்டிவ் என்னது cos x. பட் இங்கே என்ன இருக்குது, sin x ஸ்கொயர் ஓகேவா. ஸோ sin x ஸ்கொயருக்கு நம்மளுக்கு டெரிவேட்டிவ் கிடையாது. ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ த ஃபங்க்ஷன் பிகம்ஸ் f of x ஓகே. ஸோ f of x எழுதாமல் இங்கே yன்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள் ஓகேவா. ஸோ சேம் மீனிங் தான், நம்ம y ஈக்குவல் டு f of xன்னு எடுப்போம் எப்போவுமே. ஸோ நவ் திஸ் y பிகம்ஸ் y ஈக்குவல் டு sin t பிகாஸ் x ஸ்கொயர் நம்ம டீன்னு எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ நாங்கள் f of x எதுக்கு எடுக்கல, பிகாஸ் f of x இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x. பட் நம்ம இங்கே இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பெட்டர் yன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. லெட் y ஈக்குவல் டு sin t. now நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், dy by dx ஓகேவா. டிஃப்ரென்ஷியேட்டிங் y with respect to x, that is d by dx of sin t ஓகேவா. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, sin t யோட டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும், cos t ஓகேவா. sin xக்கு cos x, sin tக்கு cos t. now இங்கே பாருங்கள், வேரியபிள் இஸ் t and we are differentiating with respect to x ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கே t இருக்குது, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதுவோம், dt by dx, தட் இஸ் அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் t வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டெப் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்டிங் sin x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ sin xோட ஃபார்முலா என்னது, cos x. sin xோட டெரிவேட்டிவ் என்னது, cos x. அண்ட் அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ என்ன ஆயிரும், dx by dx ஆயிரும் ஓகேவா. multiply dx by dx which gets cancelled and it is 1 ஓகேவா. ஸோ அதனால நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அதனால இங்கே cos x மட்டும்தான் எழுதுவோம். புரியுதா, எல்லா ஸ்டெப்லையுமே இது வரும். பட் இங்கே the derivative variable and the given variable are same. அதனால கேன்சல் ஆகிடும், இங்கே 1 வந்துடும். புரியுதா, இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால நம்ம இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணுவோம், that is sin t ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், தென் இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ t வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. புரிஞ்சிருச்சா. இப்போ பாருங்கள், இங்கே dt by dx இருக்குது. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கேருந்து ஓகேவா. நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. நான் என்ன பண்ணணும், dt by dx, தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் t வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே. அதுதானே வேணும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் d by dx ஆஃப் வாட் இஸ் t, t இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதனால் டீக்கு பதிலாக நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். now d by dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் n. ஸோ என்ன வந்துடும், n கீழே வந்துடும் அண்ட் எக்ஸ் பவர் 2 minus 1 ஓகேவா. n minus 1 தானே. ஸோ 2 minus 1 is 1, தட் இஸ் இங்கே என்னது n இஸ் நம்மளுக்கு என்ன வரும், n minus 1 எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ வாட் இஸ் n, இட் இஸ் 2, எக்ஸ் பவர் 2 minus 1 is 1 ஓகேவா. ஸோ இட் இஸ் 2x ஓகே. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆயிரும் நம்மளுக்கு, dy by dx becomes cos t into what is dt by dx, 2x okay.
ஸோ பாருங்கள் கொஷின் நம்மளுக்கு என்ன இருக்குது, sin x ஸ்கொயர், இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, வேரியபிள் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, பட் நம்மளுக்கு இங்கே டி வருது. ஓகேவா, ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதே வேரியபிளை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ சிம்ப்ளி இந்த டீயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் வித் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, டி என்ன எடுத்தோம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோம், சாரி எக்ஸ் ஸ்கொயர் தான் டி எடுத்தோம். ஸோ அகெயின் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ என்ன ஆயிரும், 2x முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், 2x cos x ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இதை எப்பவுமே ப்ராக்கெட்டில் வைங்க, இல்லைனா முன்னாடி வச்சுருங்க. பிகாஸ் இது நீங்கள் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் ஆங்கிள் ஆஃப் காஸ். ஓகேவா, ஸோ காஸோட ஆங்கிள் மாதிரி தெரியும். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கான்ஸ்டன்ட் எப்பவுமே முன்னாடி வைங்க, கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் முன்னாடி வைங்க, தென் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பின்னாடி வைக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், f of x equal to tan 2x plus 3. ஓகேவா, ஸோ இதையும் நான் yன்னு எடுத்துக்கிறேன். லெட் y equal to tan of 2x plus 3. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் tan x ஃபார்முலா தான் இருக்குது. tan 2x plus 3க்கு ஃபார்முலா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ லெட் 2x plus 3 equal to டீன்னு எடுத்துக்கிறோம். தென் த question becomes y equal to tan of t. ஓகேவா, இது ஃபுல்லாக டீன்னு எடுத்துட்டோம். ஸோ tan t ஆயிடுது. இப்போ என்னாகும், dy by dx. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் y with respect to x. ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில், ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் tan 2x plus 3. ஸோ இப்போமே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் x. ஓகேவா, வேரியபிள் என்ன x. ஸோ ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா, ஸோ அதனால டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும் இங்கே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ tan டீயோடது என்னது, டிஃப்ரென்சியேஷன் சீக்கெண்ட் ஸ்கொயர் டி. ஓகேவா, ஸோ அகெயின் டீயோடது என்னது, dt by dx. ஓகேவா, ஸோ இந்த டேர்ம் நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். எங்கேருந்து ஃபைன் பண்ணலாம், இங்கேருந்து. ஓகேவா, என்ன கொடுத்துருக்கோம் இங்கே, t equal to 2x plus 3ன்னு எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ dt by dx becomes என்னாகும், இது d by dx of 2x plus 3. ஓகேவா, ஸோ இங்கே நான் கிளியராக சொல்கிறேன், பட் நெக்ஸ்ட் போக போக கொஷின்ஸில் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகேவா, ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம், ஸோ இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3. ஓகேவா, ஸோ இங்கே நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், சி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 மீன்ஸ் கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா, சி தான் இங்கே 2ன்னு எடுக்கிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ், ஓகே இது கான்ஸ்டன்ட்டோட டிஃப்ரென்சியேஷன் எப்போ என்ன ஆகும், எப்போவுமே 0 ஆயிரும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கே 2 அப்படியே இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், 1. ஓகேவா, எக்ஸோட பவர் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 கீழே வந்துடும் அண்ட் 1 minus 1 is 0, x power 0 is 1. ஸோ இட் இஸ் 2. ஓகேவா, ஸோ dt by dx is what, 2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், என்ன ஆகும், சீக்கெண்ட் ஸ்கொயர் டி இன்டூ 2. ஓகேவா, ஸோ 2 ப்ராக்கெட்டில் வைங்க. ஓகேவா, ஸோ இந்த 2 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாவ் சீக்கெண்ட் ஸ்கொயர் டி இருக்குது. ஸோ டி ஃபார்மில் நம்ம ஆன்சர் வைக்கக்கூடாது, அதனால டி பிளேஸில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 இன்டூ சீக்கெண்ட் ஸ்கொயர் 2x plus 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 23, சைன் ஆஃப் cos x ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரியும், பட் சைன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் தெரியாது. ஸோ இது நம்ம சிம்பிளி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதை நம்ம டேரெக்டாக டி எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ லெட் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ த கொஷின் பிகம்ஸ் ஒய் ஈக்குவல் டு sin t simply. ஓகேவா, இது ஃபுல்லாகவே நம்ம t எடுத்துக்கிட்டோம். this becomes sin t. ஸோ இதோட டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரியும், dy by dx is sin tக்கு cos t டெரிவேட்டிவ் அண்ட் t ஓட டெரிவேட்டிவ் என்னது, dt by dx. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம dt by dx சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வாட் இஸ் திஸ், t equal to cos x square. ஓகேவா, now dt by dx is what, cos x ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது, பட் நம்மளுக்கு என்ன தெரியும், cos xக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் யூன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ இதுதான் உங்களுக்கு கிவன் கொஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷனில் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. காஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு டெரிவேட்டிவ் தெரியாது, பட் காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டேரெக்டாக யூன்னு எடுத்துக்கலாம், பிகாஸ் டி நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ சம் அதர் வேரியபிள் யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ த கொஷன் பிகம்ஸ் டி ஈக்குவல் டு காஸ் யூ. ஓகேவா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். தட் இஸ் dt by dx equal to இது என்னது? cos u. So this becomes minus sin u and u ஓட derivative. So இங்க with respect to x differentiate பண்ணுறோம், அதனால du by dx. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் with the given வேரியபிள். ஓகேவா? இது வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் with respect to x. ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு ப்ராப்ளம் எங்கே வருது? du by dx நம்மளுக்கு வேணும். ஸோ இங்கே நம்ம u என்ன எடுத்திருக்கோம்? இது எடுத்திருக்கோம் இல்லையா? தட் இஸ் u equal to x ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? du by dx equal to x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் 2x. ஓகேவா? ஸோ இதை இங்கே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் இது நம்ம இக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே? ஸோ இக்குவேஷன் நம்பர் 2 பிகம்ஸ் 2 என்ன ஆயிரும்? dt by dx equal to minus sin u. du by dx is 2x. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? minus 2x into sin u. ஸோ இங்கே நம்ம u வச்சுக்க முடியாது, அதனால் நம்ம டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது என்ன ஆயிரும்? minus 2x sin uக்கு பிளேஸில் நம்ம x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன வந்துச்சு? dt by dx. ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? dt by dx பிளேஸில் இது போட்டுக்கலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் dy by dx equal to cos t and this is minus 2x sin x square. ஓகேவா? புரிஞ்சுதா? இது நான் ஃபுல்லாகவே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். நான் அகெயின் நம்மளுக்கு t இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே x டேர்ம்ஸில் வேணும். ஸோ t பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? cos x square. ஓகேவா? ஸோ திஸ் பிகம்ஸ் cos x square into minus 2x sin x square. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். minus 2x தட் இஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் இது கொஞ்சம் சிம்பிளாக ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதையும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். sin x square and this is a complicated trigonometric function. ஸோ இதை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். cos x square. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட். எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது. ஓகேவா? புக்கில் இருக்கிற மெத்தடை விட. பட் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். இட் இஸ் அ செயின் ரூல். செயின் ரூலில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், தென் அகெயின் அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் உள்ள ஃபங்க்ஷனை. ஓகேவா? ஸோ அது மாதிரி செயினாக போயிட்டே இருக்குது இது. ஓகேவா? தட் இஸ் த செயின் ரூல். ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இது வந்துட்டு பேசிக் நம்மளுக்கு இந்த செயின் ரூல் புரியறதுக்கு தான் இந்த லாங் மெத்தட் பண்ணுறோம். இது இன்னும் நம்ம பெரிய கொஷின்ஸ் பண்ணும்போது இன்னும் ஷார்ட்டாக நம்ம சீக்கிரம் ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் இந்த கொஷினே பண்ணுறேன். ஈஸியாக ஒரே மெத்தட் ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறேன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு சைன் ஆஃப் cos x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? dy by dx. சிம்பிளி பாருங்கள், sin xக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன்? cos x. ஓகேவா? ஸோ cos இங்கே x எதுனது இதுதான். ஓகேவா? sin xக்கு cos x. ஸோ sin ஆஃப் cos x ஸ்கொயருக்கு cos x ஸ்கொயர். கரெக்டாக? சிம்பிளி. ஓகேவா? இங்கே x இருக்கும். ஸோ x பிளேஸில் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம். கரெக்ட் தானே? நம்ம எப்போவுமே நார்மல் இப்போது dy by dx ஆஃப் sin x பண்ணும்போது கூட நான் ஆல்ரெடி சொன்னேன் cos x பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த xோட டிஃப்ரென்சியேஷனும் நம்ம பண்ணுவோம். தட் இஸ் dx by dx பண்ணுவோம். அது கேன்சல் ஆகிடும், 1 ஆயிரும். அதனால நம்ம எழுதுறது கிடையாது. பட் நம்மளுக்கு இங்கே x என்ன இருக்குது? இது ஹோல் cos x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? cos x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? cos xக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது? d by dx ஆஃப் cos x is minus sin x. ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் பார்க்கலன்னா. ஓகேவா? ஸோ cos x is minus sin x. ஸோ cos x square is what? minus sin x square. ஓகேவா? ஸோ இந்த x பிளேஸில் என்ன இருக்கும்?
நம்ம அதே தான் இங்கேயும் வருது கரெக்டாக. இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் வருது, அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? நம்ம இங்கே டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் எழுதுகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் வாட்? 2x. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம், விச் இஸ் 2x மல்டிப்ளைல எழுதிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் சைன் வெளியே வந்துடும், 2x வெளியே வந்துடும், சைன் எக்ஸ் ஸ்கொயர், தென் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது நம்ம பெரிய கொஷின்ஸ் பண்ணும்போது இவ்வளோ பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம சிம்பிளி ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ சைன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாகவே எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் இங்கே எழுதுகிறோம், காஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ், அதனால அப்படியே எழுதுகிறோம். தென் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுதான் நம்மளுக்கு என்ன வருது? மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஓகேவா? தென் அகெயின் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 2x வருது. நெக்ஸ்ட் அகெயின் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே dx by dx which gets cancelled. ஓகேவா? ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ ஆன்சர் இஸ் திஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான், செயின் ரூல். நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய படிக்கும் போது இது ரொம்ப ஈஸியாக தெரியும், ரொம்ப பேசிக்காக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இட் இஸ் வெரி பேசிக் டிஃப்ரென்சியேஷன் ரூல். ஓகேவா? ஸோ இங்கே புக்கில் ஐ டோன்ட் நோ வை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல, UVWன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அண்ட் ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் தேட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் த ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? லெட் த கிவன் ஃபங்க்ஷன் பி y ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியும் சைன் எக்ஸ்க்கு டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரியும், சைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5க்கு தெரியாது. ஸோ லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு சம் டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ the question becomes y equal to sin t. Now differentiating with respect to x, dy by dx becomes sin t oda derivative another cos t and t oda derivative dt by dx. ஓகேவா? ஸோ இங்கேருந்து dt by dx ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எடுத்துருக்கோம்? t equal to x square plus 5. ஸோ dt by dx is, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x ஆயிரும் அண்ட் 5க்கு 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ த டெரிவேட்டிவ் இஸ் 2x. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் cos t into 2x. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 2x முன்னாடி வந்துடும் அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், மீன்ஸ் இட் இஸ் அ வேரியபிள், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் அண்ட் இது ஒரு இந்த காஸோட ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் அ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாதீங்க, ப்ராக்கெட் போடலைன்னா எல்லாமே ஒரே ஆங்கிள் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக், பட் நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுறீங்க எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2x முன்னாடி போயிடுது. நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் டீயில் இருக்கக்கூடாது ஆன்சர், பிகாஸ் நம்மளுக்கு கொஷின் எதில் இருக்குது? எக்ஸில் இருக்குது. ஸோ என்ன டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். ஸோ கொஷின் என்ன? காஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ காஸ் எக்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆஃப் சைன் எக்ஸ்க்கு ஃபார்முலா தெரியாது. ஸோ லெட் sin x be equal to t. ஓகேவா? ஸோ the question becomes y equal to cos t. ஓகே, ஸோ இதோட டெரிவேட்டிவ் என்னது? dy by dx equal to cos t ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் sin t and t ஓட டெரிவேட்டிவ் dt by dx. now dt by dx வேணும், அதனால நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். t equal to sin x னு எடுத்திருக்கோம். ஸோ dt by dx is what? d by dx of sin x. ஸோ sin x ஓட டெரிவேட்டிவ் என்னது நம்மளுக்கு? cos x. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன ஆயிரும்? மைனஸ் sin t cos x. ஓகேவா? ஸோ அகெயின் t வைக்க முடியாது, அதனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதையும். ஓகேவா? மைனஸ் சைன் ஆஃப் டீக்கு பதிலாக sin x. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டீக்கு பதிலாக தான் sin x பதிலாக t எடுத்திருந்தோம். ஸோ அகெயின் டீக்கு பதிலாக நம்ம sin x சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே cos x. ஓகேவா? ஸோ சைன் ஆஃப் sin x ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் cos x ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். தட் இஸ் மைனஸ் cos x முன்னாடி எழுதிக்கலாம், சைன் ஆஃப் sin x. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே. பட் இங்கேயும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கொஷின் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? திஸ் இஸ் த கரெக்ட் ஒன்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 3 y ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஓகேவா. ஸோ இதே மாதிரி கொஷின் இப்போ எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணோம். எக்ஸாம்பிள் நம்பர் 22 tan ஆஃப் 2x + 3 ஐ திங்க் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம இதை ஒரே ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டெப் நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள். பட் ஒரே ஸ்டெப்பில் நான் இங்கே பண்ணி காட்டுறேன். ஸோ dy/dx பிகம்ஸ் sin xோட டெரிவேட்டிவ் என்னது, இட் இஸ் cos x ஓகேவா. ஸோ இங்கே x என்னது, இதுதான் x. ஸோ cos ஆஃப் ax + b புரிஞ்சுதா ஓகேவா. d/dx ஆஃப் sin x என்ன இருக்குது நம்மக்கிட்ட, cos x இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே என்ன x இருக்கோ அதே x தான் இங்கே வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ax + b, அதனால் இங்கேயும் ax + b வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ax + bயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இங்கேயும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் கரெக்டாக. இட் பிகம்ஸ் dx/dx, அதனால கேன்சல் ஆகிடும். பட் இங்கே இட் இஸ் கேன்சல் ஆகாது பிகாஸ் இட் இஸ் ax + b ஓகேவா. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ என்னாகும், தனியாக பண்ணி காட்டுறேன். d/dx ஆஃப் ax + b ஓகேவா. ஸோ இது பிரித்து எழுதுவோமா நம்ம, இதோட டெரிவேட்டிவ் ப்ளஸ் இதோட டெரிவேட்டிவ் ஓகேவா. ஸோ ஏஎக்ஸோட டெரிவேட்டிவ் என்னாகும், a ஆயிரும். அண்ட் இதோட டெரிவேட்டிவ் பியோடது 0 ஆயிரும் ஓகேவா. இது கான்ஸ்டன்ட், a வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸோட டெரிவேட்டிவ் இஸ் 1 அண்ட் b இஸ் அ கான்ஸ்டன்ட், பியோட டெரிவேட்டிவ் 0 ஆயிரும். ஸோ இட் இஸ் a. ஸோ என்ன வந்துடும், சாரி இங்கே நம்ம எழுதுவோம் இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணி. ஸோ இட் இஸ் a ஓகேவா. மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த a முன்னாடி வந்துடும், a இன்ட்டு cos ax + b புரியுதா. ஸோ நம்ம இதை ஒரே ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். sin xோட டெரிவேட்டிவ் cos x அண்ட் அந்த எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதோடது என்ன வந்துருச்சு, a வந்துருச்சு. அதை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை நார்மல் இந்த ஸ்டெப்ஸில் கூட போட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் டீன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இட் பிகம்ஸ் y = sin t. sin tயோட டிஃப்ரென்சியேஷன் cos t into dt/dx. ஸோ dt/dx என்ன வரும் உங்களுக்கு, இதுதான் வரும் a. ஸோ அது a மல்டிப்ளை ஆயிரும். தென் cos t இருக்கும். ஸோ டீக்கு பதிலாக நீங்கள் அகெயின் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேவா. ஸோ இதே மெத்தட் நம்ம எக்ஸாம்பிள் 22ல் போட்டிருப்போம், அது செக் பண்ணி பாருங்கள். சேம் தான். சைனுக்கு பதிலாக அங்கே tan இருக்கும் ஓகேவா. இங்கே 2x + 3 இருந்துச்சு, இங்கே ax + b ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 4 secant ஆஃப் tan √x ஓகேவா. ஸோ இதுவும் composition ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு secant ஆஃப் tan √x, secant xக்கு டெரிவேட்டிவ் தெரியும், பட் secant ஆஃப் tan √xக்கு தெரியாது. ஸோ என்ன எடுத்துக்கலாம், let tan √x = some tன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ the question becomes y = secant t ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே t எடுத்துட்டோம், அதனால secant t ஆயிடுச்சு. now differentiating this with respect to x, dy/dx = secant t ஓகேவா. secant t யோட டெரிவேட்டிவ் என்னது, secant t tan t கரெக்டா. secant t யோடது secant t tan t. now t யோட டெரிவேட்டிவ் dt/dx ஓகேவா. with respect to x பண்ணுறோம், அதனால dt/dx. now இந்த dt/dx நம்மளுக்கு வேணும் ஓகேவா. ஸோ அது எங்கேருந்து வரும், இங்கேருந்து. இது equation 1 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுத்தோம், t = tan √x எடுத்திருக்கோம் ஓகேவா. அகெயின் நம்மளுக்கு tan √xோட டெரிவேட்டிவ் தெரியாது, பட் tan xோட டெரிவேட்டிவ் தெரியும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், let √x = some uன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து என்ன கிடைக்கும், t becomes t = tan u ஓகேவா. √x என்ன எடுத்திருக்கோம், u எடுத்திருக்கோம், அதனால tan u ஆயிடுச்சு. now dt/dx என்ன கிடைக்கும், tan uவோட டெரிவேட்டிவ் தெரியும் நம்மளுக்கு. tan u எடுத்தது secant² u. now uவோட டெரிவேட்டிவ் du/dx. ஸோ இது எங்கேருந்து வரும், du/dx. this is equation number 2. ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ u is what, √x. ஸோ √xோட டெரிவேட்டிவ் இப்போ நம்மளுக்கு தெரியும், du/dx பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், x⁻1/2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ x⁻n ஃபார்முலா ஓகேவா. ஸோ x⁻n மீன்ஸ் n கீழே வந்துடும், 1/2 கீழே வந்துடும், x⁻n - 1 1/2 - 1 ஓகேவா. ஸோ இது 1/2 அப்படியே இருக்கும். 1/2 - 1 இஸ் -1/2 அண்ட் இது எப்படி எழுதிக்கலாம், 1/2√x ஓகேவா. x⁻−½ மீன்ஸ் 1/√x ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் du/dx. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இங்கே ஓகேவா. ஸோ dt/dx becomes secant² u into du/dx is 1/2√x. now இங்கே நம்மளுக்கு u இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், u/x² ஓகேவா. ஸோ 1/2√x secant² uவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்.
with root x. ஓகேவா? So this becomes 1 by 2 root x into secant square root x. So இங்கே இது எங்கே போடணும்? dt by dx எங்கே substitute பண்ணணும்? In equation 1. ஓகேவா? So equation 1 becomes என்ன ஆயிரும்? dy by dx equal to, this is secant t tan t and இதோட வேல்யூ என்னது? 1 by 2 root x secant square root x. ஓகேவா? ஸோ இங்கே t எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த tஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் with tan root x. ஓகேவா? ஸோ இதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் முன்னாடி. ஸோ 1 by 2 root x, இங்கே secant square root xும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ this இந்த டேர்ம் என்ன வந்துடும்? secant of tக்கு பதிலாக என்ன போடுறோம்? tan root x. ஸோ tan root x into இந்த tan of again tக்கு பதிலாக tan root x. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி தான். மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்டெப் வைஸாக பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், கொஷின் நம்பர் 5, sin ax plus b divide by cos cx plus d. ஓகேவா? ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? u by v ஃபார்மில் இருக்குது, வேர் u is a function of x and v is a function of x. ஓகேவா? ஆர் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? f of x divide by g of x. ஓகேவா? இது f of x ஃபங்க்ஷன், இது g of x ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் டிவைடில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? ஓகேவா? தட் இஸ் நம்ம என்ன பார்த்தோம்? d by dx of u by v. ஓகேவா? இது எப்படி சொல்லிக்கலாம்? u by v ஹோல் டேஷ்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபார்முலா என்னது? u dash v minus u v dash ஹோல் டிவைட் by v ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம தனித்தனியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் u? இங்கே u என்னது நம்மளுக்கு? sin ax plus b. ஓகேவா? now u dash வேணும் நம்மளுக்கு. u dash means d by dx of u. ஓகேவா? that is d by dx of sin ax plus b. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம லாஸ்ட் கொஷின்ஸில் கூட பார்த்தோம். d by dx of sin x என்னது? cos x. ஓகேவா? cos of இது என்னது? x. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், ax plus b. now இந்த xோட டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? ax plus b ஓட டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும். axக்கு என்ன வரும்? a வரும் and bக்கு 0 வரும். ஓகேவா? a is a constant, x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 ஆயிரும். ஓகேவா? ஸோ 1 into a is a and b ஓடது 0 ஆயிரும். ஸோ a plus 0. ஓகேவா? ஸோ திஸ் becomes a. ஸோ என்ன வந்துடும்? a into cos, இந்த a முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன், cos of ax plus b. புரிஞ்சுதா? u dash வந்துருச்சு. now v என்னது நம்மளுக்கு? v is cos of cx plus d. ஓகேவா? அதே மாதிரி v dash என்னது? d by dx of v function, that is d by dx of v என்னது? இதுதானே? cos of cx plus d. ஓகேவா? ஸோ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். cos x ஓட டெரிவேட்டிவ் என்னது? மைனஸ் sin x, இங்கே இதுதான் x, cx plus d and இதோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? c. ஓகேவா? ஸோ இதை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். cx plus d ஃபார்மில் இருந்துச்சுன்னா c வெளியே வந்துடும், x ஓட டெரிவேட்டிவ் 1. ஓகேவா? ஸோ c into 1 is c and d ஒரு கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் is 0. ஸோ இது வந்துடுமா? ஸோ என்ன ஆயிரும்? மைனஸ் c into sin of cx plus d. ஓகேவா? now v ஸ்கொயர் இது எல்லாமே வந்துருச்சா? மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்துருச்சு. v ஸ்கொயர் மீன்ஸ் வியோட ஸ்கொயர், தட் இஸ் cos ஸ்கொயர் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இதில். ஸோ dy by dx. ஓகேவா? ஸோ அது என்னது? d by dx of u by vன்னு எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேவா? இது u by vயில் இருக்குது, அதனால dy by dx or d by dx of uv ரெண்டுமே சேம் தான். ஸோ இது என்ன எழுதிக்கலாம்? இந்த வேல்யூஸ். ஓகேவா? இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ u dash என்னது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் இதுதான் u dash. ஓகேவா? ஸோ என்னது? a cos of ax plus b into v. v is what? cos cx plus d. ஓகேவா? மைனஸ் நாங்கள் கீழே எழுதுகிறேன், மைனஸ் u v dash. u is what? இது sin ax plus b into v dash. v dash என்னது? இது, that is minus of c sin cx plus d. ஓகேவா? ஸோ ஹோல் டிவைட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர் என்னது? இதுதான் v. ஸோ v ஸ்கொயர் இஸ்
cos square cx plus d. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மேலே உள்ளது அப்படியே தான் இருக்கும். a cos ax plus b into cos cx plus d. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த c வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ என்னாகும்? sin ax plus b into sin cx plus d. ஓகேவா? ஹோல் டிவைட் பை cos square cx plus d. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? டினாமினேட்டரை பிரித்து எழுதிக்கலாம். ஸோ என்ன ஆயிரும்? a cos ax plus b into cos cx plus d whole divide by cos square cx plus d. ஓகேவா? ப்ளஸ் இங்கே c sin ax plus b into sin cx plus d and இங்கே கீழே என்ன இருக்குது? cos square cx plus d. ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிரும்? இது ஒரு ஸ்கொயர் அண்ட் இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? cos cx plus d அண்ட் இங்கே ஒரு cos cx plus d கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? இங்கே பாருங்கள், a இது அப்படியே தான் இருக்கும். cos ax plus b அப்படியே தான் இருக்கும். அண்ட் இது என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 1 by cos cx plus d இருக்குது. ஸோ 1 by cos x is secant x. ஸோ secant of cx plus d. புரிஞ்சுதா? 1 by cos x is secant x. So this is x. So 1 by cos cx plus d is secant x cx plus d plus இங்கே என்ன ஆயிரும் பாருங்கள், இது எதுவுமே கேன்சல் ஆகாது. பட் இங்கே வந்துட்டு இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். cos square cx plus d ரெண்டு cos cx plus d and into cos cx plus dன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு c அப்படியே வச்சுக்கலாம். c sin ax plus b அப்படியே வச்சுக்கலாம். இங்கே sin cx plus d divide by ஒரு cos cx plus d என்னாகும்? sin by cos is tan. ஸோ tan cx plus d இன்னொரு கீழே இன்னொரு cos cx plus d இருக்குது. கரெக்டாக? ஸோ அது என்னாகும்? 1 by cos is secant. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் secant cx plus d ஆகிடும். புரிஞ்சுதா? ஒரு cos sin கூட டிவைட் ஆயிடுச்சு, sin by cos tan ஆயிடுச்சு அண்ட் 1 by cos ஒன்று இருந்துச்சுல, அது secant ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ ஃபார் 5th கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 6, cos of x cube into sin square x power 5. ஸோ இது நம்ம yன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? u into v ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? வேர் u ஈக்குவல் டு என்ன இருக்குது நம்மளுக்கு? cos x cube and v என்ன இருக்குது? sin square x power 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? d by dx of u into v equal to u dash v plus u v dash. ஓகேவா? இதுதானே ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் u? u இங்கே என்ன இருக்குது? ஸோ u dash. வாட் இஸ் u dash? cos of x cube. ஓகே. ஸோ cos x ஒரு டெரிவேட்டிவ் தெரியும், பட் cos x cube ஒருது தெரியாது. ஸோ என்ன எடுத்துப்போம்? let x cube equal to some t. ஓகேவா? ஸோ u becomes u equal to cos t. ஓகேவா? ஸோ now du by dx என்னது நம்மளுக்கு? cos tக்கு மைனஸ் sin t into dt by dx. ஸோ இதோட வேல்யூ எங்கேருந்து வரும்? இங்கேருந்து t is what? x cube and dt by dx is what? x cube என்னாகும்? 3 கீழே வந்துடும். x power 3 minus 1 is 2. ஸோ 3x square. ஓகேவா? ஸோ இதை இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் sin t-யோட வேல்யூ என்னது? x cube. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த t-யோட வேல்யூ x cube போட்டுக்கிறேன். தென் dt by dx என்னது? 3x square. ஸோ இது முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். மைனஸ் 3x square into sin x cube. ஓகேவா? ஸோ இது என்னது? u dash. ஓகேவா? du by dx is what? u dash. ஸோ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் v dash ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ v is what? this இங்கே எழுதிக்கிறேன். v equal to sin square x power 5. இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? sin of x power 5 ஓட ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? sin square this தனியாக எழுதிக்கலாம்.
sin square x power 5 means sin x power 5 ஓட whole square கரெக்டா? sin square means இந்த whole functionக்கு square. ஸோ இது இப்போ எந்த ஃபார்முலாவில் இருக்குது? சம் ஃபங்க்ஷன் ஓட ஸ்கொயர் ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோல் நம்ம திங் என்ன எடுத்துப்போம்? ஒரு டீன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டி எடுத்தாச்சு, டி அண்ட் யூ எடுத்தாச்சு. ஸோ இங்கே வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. லெட் என்ன எடுத்துக்கலாம்? sin of x power 5 be equal to some pன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் z என்ன வேணால் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம y யூஸ் பண்ணிட்டோம், uv யூஸ் பண்ணிட்டோம், t யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது தவிர வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ நான் p எடுத்துக்கிறேன் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் p. ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் v ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? pக்கு ஸ்கொயர் ஓகேவா? திஸ் ஹோல் திங்க்கு ஸ்கொயர். ஸோ இது ஹோல் நான் என்ன எடுத்திருக்கேன்? p எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் p ஸ்கொயர். நவ் dv by dx is what? p ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்னது? 2p கரெக்டாக? 2 கீழே வந்துடும். p ஓட பவர் 2 minus 1 is 1 and dp by dx ஓகேவா? now what is dp by dx? ஸோ இது சால்வ் பண்ணணும் நம்ம. ஸோ இங்கே என்ன இருக்குது? p equal to sin of x power 5. now again நம்மளுக்கு sin x ஓட டெரிவேட்டிவ் தெரியும், பட் sin x power 5 ஓடுது தெரியாது. ஸோ என்ன எடுத்துப்போம்? let x power 5 be equal to some q ஓகேவா? now the equation becomes p equal to sin q ஓகேவா? இது ஃபுல்லாகவே q எடுத்துட்டோம். now dp by dx எடுத்துக்கலாம். என்னது? sin q ஓட டெரிவேட்டிவ் cos q into some into dq by dx ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் with respect to x, அதனால் q-வை நம்ம with respect to x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம் ஓகேவா? ஸோ dq by dx. நம்ம இங்கே dq by dx வேணும் நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்துடும் கரெக்டாக? ஸோ q என்ன எடுத்திருக்கோம்? x power 5 எடுத்திருக்கோம். dq by dx என்ன வந்துடும் நம்மளுக்கு? இந்த 5 கீழே வந்துடும். எக்ஸோட பவர் 5 minus 1 4 ஆயிரும் ஓகேவா? ஸோ 5x power 4 இது நம்ம இங்கே போட்டுக்கலாம். இது equation 2 வச்சுக்கலாம் ஓகேவா? ஸோ equation 2ல் போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆயிரும்? dp by dx becomes cos q into this is 5x power 4 ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ என்ன வந்துருச்சு? dp by dx வந்துருச்சு cos q into 5x power 4 ஓகேவா? ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும்? dv by dx becomes 2p into இதோட வேல்யூ தான் இது, that is cos q into 5x power 4. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 into 2 is 10 and x power 4 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். now p ஓட வேல்யூ என்னது? sin x power 5 into cos of q ஓட வேல்யூ என்னது? q is x power 5 ஓகேவா? x power 5. ஸோ வந்துருச்சு நம்மளுக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 into 5 is 10, x power 4 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் p ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ p என்னது நம்ம எடுத்தோம்? p is sin x power 5 ஓகேவா? ஸோ sin x power 5 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் cos of q. ஸோ cos of q ஓட வேல்யூ என்னது? x power 5. ஸோ அதையும் போட்டுட்டேன். ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? v dash வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா u இருக்குது, u dash இருக்குது, v இருக்குது அண்ட் v dash இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம், இந்த ஃபார்முலா ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் டு ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சுன்னா, நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணிக்கலாம். யூ டேஷ் அண்ட் வி டேஷ் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா? நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் இவ்வளோ லென்த்தியாக போடுறேன், நிறைய புக்ஸ்லலாம் ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க, எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரே ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ லென்த்தியாக போடுறீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மீன்ஸ் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் இது ஓகேவா? யூ இது கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னது? மைனஸ் சைன் எக்ஸ், ஸோ மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் கியூப், தென் எக்ஸ் கியூபோட டெரிவேட்டிவ் 3x ஸ்கொயர். ஸோ அது நம்ம ஒரே ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5 இருக்குது, தட் இஸ் சைன் எக்ஸ் பவர் 5ஓட ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது என்ன ஆயிரும்? 1/2 சைன் எக்ஸ் பவர் 5 அப்படியே இருக்கும் கரெக்டாக? 1/2 எக்ஸ் பவர் 2 minus 1, 2 minus 1 is 1. புரிஞ்சுதா? ஸோ சைன் எக்ஸ் பவர் 5 அப்படியே இருக்கும். தென் சைன் எக்ஸ் பவர் 5ஓட டெரிவேட்டிவ் அது என்ன ஆகும்? காஸ் எக்ஸ் பவர் 5, தென் எக்ஸ் பவர் 5ஓட டெரிவேட்டிவ் 5x பவர் 4. ஸோ அது எல்லாமே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் கரெக்டாக? ஸோ ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ கொஷனோட மார்க் பொறுத்து உங்களோட எவ்வளோ லென்த்தியாக இருக்கணும் கொஷன் அதுதான் டிசைட் பண்ணும் ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். u dash v dash வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் dy by dx? இட் இஸ் y கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் u into v ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட மல்டிப்ளிகேஷன். தென் த ஃபார்முலா இஸ்
du by dx into v plus u into dv by dx. ஓகேவா, du by dx தான் நம்ம என்ன சொல்வோம், u டேஷ்னு சொல்லுவோம். u dash into v plus u v டேஷ்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் dy by dx, it is equal to u dash. u dash is what, minus 3x square sin x cube into v. ஓகேவா, v என்னது sin square x power 5 plus u is what, cos x cube into v dash. v dash is what, 10 x power 4 sin x power 5 into cos x power 5. ஓகேவா, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதனால இந்த நம்ம பாசிட்டிவ் டேர்மை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது என்ன ஆயிரும், 10 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன், 10. ஓகேவா, 10 x power 4 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்குது நமக்கு, cos x cube sin x power 5 into cos x power 5. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைடு வருவோம், மைனஸ் 3x square sin x cube into sin square x power 5. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 7, 2 under root cot x square. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 2 into cot x squareக்கு ஹோல் பவர் 1/2 எழுதிக்கலாமா. ரூட் 2 மீன்ஸ் பவர் 1/2. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் 1/2க்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா, ஸோ வெளியே உள்ள ஃபங்க்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா, திஸ் இஸ் த அவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா, அவுட்டர் ஃபங்க்ஷன் என்னது 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே சால்வ் பண்ணுவோம். ஸோ உள்ளே உள்ள டேர்ம் தான் நம்ம டீன்னு அஸ்யூம் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ இதுதான் நம்ம டீன்னு அஸ்யூம் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 1/2க்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா, தட் இஸ் ரூட் எக்ஸ்க்கு தெரியும், பட் ரூட் ஆஃப் காட் எக்ஸ் ஸ்கொயருக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் காட் ஆஃப் x square equal to some t ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, so the question becomes y equal to 2 root t. now 2 root t க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், dy by dx 2 அப்படியே வச்சுக்கலாம், that is d by dx of 2 root t. கரெக்டா, ஸோ இந்த 2 வெளியே வந்துடும், 2 d by dx of root t. ஸோ என்ன வரும், 2 root t யோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/2 root t. ஓகேவா, அது சால்வ் பண்ணியிருக்கோம். ரூட் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னது, 1/2 root x. ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இங்கேயும் கூட கொஷின்ஸில் நம்ம பார்த்தோம். ரூட் எக்ஸ்க்கு டெரிவேட்டிவ் 1/2 root x அண்ட் டீயோட டெரிவேட்டிவ் dt by dx. ஓகேவா, ஸோ இப்போ இது ஃபைன் பண்ணணும், dt by dx. அது எங்கேருந்து வரும், இங்கேருந்து. ஸோ t என்ன எடுத்திருந்தோம், t is equal to cot x square. now cot x squareோட டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரியாது, cot xோட டெரிவேட்டிவ் தான் தெரியும். ஓகேவா, ஸோ இது சிம்பிள் தான், அதனால நம்ம டைரக்ட் மெத்தடில் போடலாம். தட் இஸ் dt by dx டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். cot xோட டெரிவேட்டிவ் என்னது, மைனஸ் கொசெக் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் கொசெக், இங்கே எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா, சாரி, மைனஸ் கொசெக் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் கொசெக் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எக்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு, இதுதான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கேயும் எழுதிப்போம். ஓகேவா, தட் இஸ் d by dx ஆஃப் cot x என்னது மைனஸ் கொசெக் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன எக்ஸ் எடுப்போமோ அதுதான் இங்கேயும் எடுப்போம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். புரிஞ்சுதா, ஸோ இன்டூ திஸ் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். இந்த எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன், தட் இஸ் dx by dx கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகும், d by dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக, இங்கே எக்ஸ் இருந்துச்சு, அதனால் நம்ம டேரெக்டாக எக்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, மைனஸ் கொசெக் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் என்னது 2x. ஓகேவா, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், மைனஸ் 2x கொசெக் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட dt by dx வந்துருச்சு. ஸோ இதை இங்கே போட்டுடலாம். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டுடலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 becomes dy by dx equal to, இது என்னது, இங்கே 2 கேன்சல் ஆகிடுமா. ஓகேவா, ஸோ 1/root t and dt by dx is this value, minus 2x cosec square x square. ஓகேவா, ஸோ இது டீயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்னாகும், 1/√cot
cot x square into minus 2x cosecant square x square. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் 2xை வெளியே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ என்னாகும் minus 2x. ஓகே, ஸோ இப்படி கூட எழுதிக்கலாம், cosecant square x square whole divide by under root cot x square. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, dy by dx equal to minus 2x cosecant square x square whole divide by under root cot x square. ஓகேவா? ஸோ இதோட விட்டால் கூட கொஷின் கரெக்ட் தான், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் உங்களோட புக்கில் லாஸ்ட்டில் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்பவே சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட்னா, நம்ம எப்போவே முடிஞ்ச வரைக்கும் சைன் அண்ட் காஸ் ஃபங்க்ஷன்ஸில் ஆன்சர் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வரலனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், minus 2x அப்படியே வச்சுக்கலாம். this cosecant square x square நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 by sin square x square எழுதிக்கலாமா? கரெக்டா? cosecant square is, cosecant is what, cosecant x is 1 by sin x. ஓகேவா? ஸோ cosecant x whole square is 1 by sin x whole square. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். தென் இங்கே என்ன இருக்குது, cot x ஸ்கொயருக்கு ஹோல் பவர் 1 by 2 இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் cot x? cot x எப்படி எழுதிக்கலாம், cos x டிவைட் பை sin x எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே பவர் 1 by 2 போட்டிருக்காங்க, இந்த சைடும் பவர் என்ன ஆயிரும், 1 by 2. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இது அண்டர் ரூட்டில் இருக்குது, ஸோ இதுவும் நம்ம அண்டர் ரூட்டில் எழுதிக்கலாம், cos x square ஹோல் டிவைட் பை sin x square. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பிரித்து எழுதிக்கலாமா, அண்டர் ரூட் cos x square டிவைட் பை அண்டர் ரூட் sin x square. ஸோ இந்த sin x அண்டர் ரூட் sin x square மேலே போயிடும். ஸோ என்ன ஆயிரும், minus 2x அண்டர் ரூட் sin x square. ஓகேவா? புரிஞ்சுதா? இது மேலே போயிடுச்சு, ரூட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ரூட் ஆஃப் x by y கேன் பி ரிட்டன் as root x by root y. ஸோ அப்படி தான் இதை எழுதிட்டோம். அண்ட் இந்த ரூட் sin x square மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே என்ன மிச்சம் இருக்குது, இதை எப்படி எழுதிக்கலாம், sin x square into இன்னொரு sin x square இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? sin square x square இருக்குல்ல, ஸோ ரெண்டு sin x square இருக்குது, ஸோ ரெண்டையும் பிரித்து எழுதிக்கிறேன். அண்ட் என்ன மிச்சம் இருக்குது, அண்டர் ரூட் ஆஃப் cos x square. புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் minus 2x அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் கீழே ஒரு sin x square அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த sin x square நான் எப்படி பிரித்து எழுதிக்கிறேன்னு பாருங்கள், அண்டர் ரூட் sin x square into under root sin x square எழுதிக்கிறேன். ஓகேவா? மேலே ஒரு என்ன இருக்குது, sin x square இருக்குது, இங்கே என்ன இருக்குது, cos x square இருக்குது. கரெக்டாக? புரிஞ்சுதா? பவர் 1 இருக்குது, நான் பவர் half into பவர் half எழுதிக்கிறேன். ஸோ half plus half 1 ஆயிரும். புரிஞ்சுதா? நான் எப்படி எழுதுறேன்னா, x இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், x பவர் half into x பவர் half, that is root x into root x. root x into root x is what, x. புரிஞ்சுதா? எக்ஸோட பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ எக்ஸ் பவர் half plus half is 1. ஸோ இப்படி எழுதிக்கிறேன் நான். புரிஞ்சுதா? ஸோ இந்த சைன் அண்டர் ரூட் sin x square அண்ட் இந்த அண்டர் ரூட் sin x square கேன்சல் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்பில் ரூட் 2 டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை ரூட் 2. ஸோ இது என்ன ஆயிடுது, minus 2 root 2x மேலே. புரிஞ்சுதா? இந்த ரூட் 2 இங்கே வந்துருச்சு. கீழே என்ன இருக்குது, sin x square அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ரூட்டில் இருக்குது, இது ரூட்டில் இருக்குது, இதுவும் ரூட்டில் இருக்குது. ஸோ நான் எல்லாமே மிங்கிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகிடும், 2 sin x square cos x square. கரெக்டா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஸோ இதுவும் என்ன கான்செப்ட்னா, அண்டர் ரூட் எக்ஸ் அண்டர் ரூட் ஒய் இருந்துச்சுன்னா அண்டர் ரூட் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இது ரொம்பவே பேசிக் தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியலன்னா இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே என்ன இருக்குது, 2 sin x cos x. ஓகேவா? ஸோ 2 sin theta cos theta is what, sin 2 theta ஃபார்முலா தானே. ஸோ அது போட்டுக்கலாம், minus 2 root 2x whole divide by sin x square. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, அண்டர் ரூட் ஆஃப் sin 2 theta. theta is what, x square. ஸோ sin 2 x square. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா.
ஸோ பாருங்கள் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ எல்லா கொஷின்ஸுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு சைன் ஃபார்மில் வந்துருச்சு. ஓகேவா, காட் கொசிகெண்ட் எல்லாம் போயிருச்சு, சைன் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் dy/dx. திஸ் இஸ் அ சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஓகேவா, ஸோ நீங்கள் கொஷின் இதிலே விட்டால் கூட தப்பு கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ த கரெக்ட் ஆன்சர். பட் சில டீச்சர்ஸ் என்ன பார்ப்பாங்க, மோஸ்ட்லி லாஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ புக்கோட லாஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு இதுதான் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 8. y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். ஓகேவா, ஸோ சிம்பிள் மெத்தடில் பண்ணலாம். நம்ம லாங் மெத்தடில் இது வரைக்கும் நிறைய பண்ணியாச்சு. ஸோ இது ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வாட் இஸ் dy/dx ஈக்குவல் டு காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா, எக்ஸ் இங்கே என்னது ரூட் எக்ஸ். ஓகேவா, இன்டூ d/dx ஆஃப் திஸ் ரூட் எக்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் சைன் ரூட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். d/dx ஆஃப் ரூட் எக்ஸ் இஸ் வாட் 1/2 ரூட் எக்ஸ். ஓகேவா, ஸோ இது எப்படி வந்துடும் மைனஸ் 1/2 ரூட் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா, சிம்பிள். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 9. Prove that the function f given by f of x equal to mod x minus 1 is not differentiable at x equal to 1. Okay va? So not differentiable means left hand limit is not equal to right hand limit. இது நம்ம solve பண்ணணும். Okay va? Proof பண்ணணும். So பாருங்க இது function first பிரிச்சு எழுதிக்கலாம். What is f of x? Modulus function na ரெண்டு பார்ட்ஸா பிரியும்ல. So it is simply x minus 1 if x minus 1 is greater than or equal to 0. And minus of x minus 1 if x minus 1 is less than 0. ஓகேவா, இது புரிஞ்சுதா? மாடுலஸ்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும் if the that value is greater than or equal to 0 and it is negative of the value if it is less than 0. ஓகேவா, ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 ஆயிரும். தட் இஸ் x is greater than or equal to 1. ஓகேவா, அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், x is இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 ஆயிரும். x is less than 1. புரிஞ்சுதா? ஸோ x is greater than or equal to 1க்கு ஒரு வேல்யூ, x less than 1க்கு இன்னொரு வேல்யூ இருக்குது. ஸோ at the point 1ல நம்ம it is not differentiableனு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ப்ரூஃப் எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at x equal to 1 சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ எப்படி எழுதலாம், லிமிட் x tend to 1 minus f of x minus f of 1 whole divide by x minus 1. So next step நம்ம என்ன பண்ணுவோம், இது எப்படி எழுதிக்கலாம், limit h tend to 0 f of இங்கே என்ன இருக்குது 1. So 1 minus h. ஓகேவா, minus f of 1 whole divide by x ன்னு எழுதுகிறோம், 1 minus h ன்னு எழுதுகிறோம், minus 1. ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணுறோம், h ஒரு சின்ன வேல்யூ, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0, அந்த மாதிரி ஒரு வேல்யூவை நான் 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், x ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச்னு எழுதிக்கிறேன், வேர் h இஸ் அப்ரோச்சிங் 0. ஓகேவா, ஸோ h இஸ் அப்ரோச்சிங் 0 மீன்ஸ் x இஸ் அப்ரோச்சிங் 1. கரெக்டாக h 0க்கு போச்சுன்னா x எங்கே போகும், 1க்கு போகும். அண்ட் இட் இஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, அதனால தான் நான் 1 மைனஸ் ஹெச்னு எழுதுகிறேன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் 1. ஓகேவா, x is approaching from the left hand side. So 1 minus h is இங்கே இருக்குது, 1 minus h இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த h 0க்கு போக போக x எங்கே போகும், 1க்கு போகும். ஓகேவா, அதுதான் இதோட மீனிங். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். புரிஞ்சுதா? x நம்ம என்ன எடுக்கிறோம், 1 minus h எடுக்கிறோம் for h is approaching 0. ஓகேவா, h is very close to 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், limit h tend to 0. Now f of 1 minus h. f of 1 minus h என்னது, ஸோ 1 minus h is less than 1. ஓகேவா, இங்கே 1 இருக்குன்னா 1 minus h இங்கே இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். இட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1 அண்ட் இட் இஸ் லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1க்கு என்ன வேல்யூ எடுப்போம், நம்ம இந்த வேல்யூ எடுப்போம், ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகேவா, ஸோ இங்கே x மைனஸ் 1. ஸோ இங்கே x என்ன இருக்குது, இதுதான் x. ஸோ மைனஸ் ஆஃப் இதுதான் x, 1 மைனஸ் h மைனஸ் இந்த 1. ஓகேவா, புரிஞ்சுதா? மைனஸ் ஆஃப் x மைனஸ் 1, இதுதான் x மைனஸ் 1. அதே மாதிரி இந்த மைனஸ் வாட் இஸ் f of 1. f of 1 என்னது, x is equal to 1 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ இது. ஸோ x மைனஸ் 1, x இங்கே என்னது 1. ஸோ 1 மைனஸ் 1. புரிஞ்சுதா? ஸோ இந்த 1 and 1 கேன்சல், இங்கே என்ன இருக்கும், மைனஸ் h இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லிமிட்
h tend to 0 இங்கே என்னாகும் 1 minus 1 cancel ஆயிடும் and இந்த minus minus plus ஆயிடும் so plus h minus இங்கே 1 minus 1 is 0 divide by minus h ஓகேவா so இங்கேயும் என்னாயிரும் h cancel ஆயிடும் it is minus 1 so limit h tend to 0 minus 1 so இது constant function so constant function ஓட limit போட்டாலும் நம்மளுக்கு அதேதான் கிடைக்கும் that is minus 1 ஓகேவா so left hand limit என்ன கிடைச்சிருச்சு minus 1 கிடைச்சிருச்சு now sorry left hand derivative so இப்போ right hand derivative solve பண்ணலாம் at x equal to 1 ஓகேவா right hand derivative எப்படி பண்றது limit x tend to 1 plus f of x minus f of 1 whole divided by x minus 1 ஓகேவா so now அதே மாதிரி limit h tend to 0 so இங்கே என்ன எடுப்போம் f of 1 plus h because h ஒரு சின்ன வேல்யூ எடுக்கிறோம் ஓகேவா and x ஓட வேல்யூ என்ன எடுக்கிறோம் 1 plus h because h is approaching this time from right hand side towards 1 ஓகேவா x இங்கிருந்து வருது right hand sideலேருந்து வருது 1 கிட்ட வருது ஓகேவா it is approaching 1 from the right hand side so it should be greater than 1 ஓகேவா greater than 1 தான் இருக்கணும் ஸோ அதனால நான் 1 plus h ஒரு சின்ன வேல்யூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1ல ஓகேவா 1 plus h minus f of 1 அப்படியே வச்சுக்கலாம் புரிஞ்சுதா when h approaches 0 then x should approach 1 ஓகேவா h 0க்கு போகும்போது x எங்கே போகும் 1க்கு போகும் ஓகேவா ஸோ இங்கே அதே தான் மீனிங் x 1க்கு போகுது h 0க்கு போகுது ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேவா in this case ஓகேவா ஸோ xக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 1 plus h போடுறோம் மைனஸ் இந்த 1 ஸோ இங்கேயும் 1 minus 1 கேன்சல் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் limit h tend to 0 what is f of 1 plus h 1 plus h is greater than 1 so greater than 1க்கு என்ன வேல்யூ இந்த வேல்யூ ஓகேவா x minus 1 so this is x so 1 plus h is x minus 1 ஓகேவா minus 1 minus f of 1 என்னது f of 1 is this ஓகேவா x minus 1 so 1 minus 1 இங்க x is 1 ஓகேவா so 1 minus 1 whole divide by இங்க h இருக்கு so இங்க 1 minus 1 cancel ஆயிடும் இந்த 1 minus 1 cancel ஆயிடும் so என்ன இருக்கும் limit h tend to 0 இங்க h இருக்கும் and கீழியும் h இருக்கும் ஓகேவா h minus 0 by h so h cancel ஆயிடும் it is limit h tend to 0 1 ஓகேவா it is a constant function so limit போட்டால் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும் ஸோ பாருங்கள் left hand derivative நம்மளுக்கு minus 1 கிடைச்சது and right hand derivative is 1 so left hand derivative is not equal to right hand derivative so the function is not differentiable at x equal to 1 ஓகேவா x equal to 1ல function is not differentiable இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் question number 10 அதே மாதிரி தான் prove that the greatest integer function defined by f of x equal to greatest integer x is not differentiable at x equal to 1 and x equal to 2 ஓகேவா ஸோ greatest integer functionனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் மீன்ஸ் இப்போ 2.1 எடுத்தோன்னா greatest integer function of 2.1 is 2 and greatest integer function of 2 is 2 and 0.3 எடுத்தோன்னா 0 வரும் 0.9 எடுத்தோன்னா 0 தான் வரும் and 1 எடுத்தோன்னா 1 வரும் ஓகேவா ஸோ நம்ம பேசிக்காக என்ன பார்ப்போம் நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதை விட சின்ன இன்டீஜர் அண்ட் சின்ன இன்டீஜர்லேயே இருக்கிற பெரிய இன்டீஜர் புரிஞ்சுதா தட் இஸ் இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன இன்டீஜர் வருதோ அதுதான் நம்ம எடுப்போம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 0 திஸ் இஸ் 1 ஸோ நான் இங்கே 0.5 எடுத்தேன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன வரும் 0 தான் வரும் ஓகேவா அதே நான் 1 எடுத்தேன்னா அதுவே 1 தான் ஓகேவா அதுவே ஒரு இன்டீஜர் தான் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓன்லி ஸோ அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு நாட் டிஃப்ரென்ஷியபிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் டிஃபைன்ட் பிட்வீன் 0 and 3 ஓகேவா ஸோ 1 and 2 லைஸ் பிட்வீன் த இன்டர்வல் ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அட் 1 and 2 ஓகேவா ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் போத் த பாயிண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் என்ன சால்வ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சால்வ் பண்ணலாம் தட் இஸ் லிமிட் x tend to 1 minus f of x minus f of 1 whole divided by x minus 1
அது எப்படி எடுத்துக்கலாம், லிமிட் h டென் டு 0 f of 1 minus h minus f of 1 divide by 1 minus h minus 1. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி x இங்கே என்ன எடுக்கிறோம், 1 minus h எடுக்கிறோம், where h is approaching 0. ஓகேவா? as h approaches 0, x would approach 1. ஓகேவா? so this value is limit h tend to 0 f of 1 minus h is less than 1. இங்கே 1 இருக்குன்னா 1 minus h left hand sideல வரும், it is less than 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 1 minus h இங்கே இருக்குது. ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டிஜர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். f of 1 minus h is what, greatest integer function of 1 minus h minus f of 1 is what, greatest integer function of 1 whole divide by இங்கே 1 minus 1 cancel ஆகிடும், minus h இருக்கும். ஓகேவா? ஸோ லிமிட் h tend to 0, greatest integer function of 1 minus h நான் சொல்ல மாதிரி 0. ஓகேவா? 1 minus h இங்கே இருக்குது, it is not a integer, அதனால left hand side போவோம். first integer நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0. so 0 minus greatest integer function of 1. 1 is itself a integer, so it is equal to 1 only. so minus h. புரிஞ்சுதா? ஸோ என்ன வந்துடும் நம்மளுக்கு, லிமிட் h tend to 0 minus 1 by minus h. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by h கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ h is very close to 0, h is approaching 0. ஸோ அதனால் லிமிட் சால்வ் பண்ணும்போது h ஓட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ 1 by 0 என்ன வரும் நம்மளுக்கு, இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு, இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சு. நவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at x equal to 1. ஓகேவா? ஸோ லிமிட் x tend to 1 plus f of x minus f of 1 whole divide by x minus 1. ஸோ இதுவும் என்ன எழுதிக்கலாம் நம்ம, லிமிட் h tend to 0, இங்கே என்ன எழுதுப்போம், f of 1 plus h. ஓகேவா? ஸோ சிம்பிளி இங்கே என்ன எழுதுறோம் நம்ம, 1 plus h எழுதிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ அதுதான் எழுதிப்போம், மைனஸ் f of 1 whole divide by 1 plus h minus 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன போடுறோம் நம்ம, x equal to 1 plus h போடுறோம், where h is approaching 0. ஓகேவா? புரிஞ்சுதா? h வந்துட்டு 1 கிட்ட வருது ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு, அதனால நம்ம 1 விட ஒரு சின்ன வேல்யூ greater than வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா? 1 விட greater வேல்யூ எடுத்துக்கிறோம். 1 plus h is greater than 1 by a little value. ஓகேவா? h is a very small value, it is very close to 0. so next step என்ன எடுப்போம், limit h tend to 0, what is f of 1 plus h, it is greatest integer function of 1 plus h minus greatest integer function of 1 divide by 1 minus 1 cancel ஆகிடும், h இருக்கும். next பாருங்க, limit h tend to 0, what is greatest integer function of 1 plus h. 1 plus h எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ இன்டீஜர், அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருவோம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1. ஓகேவா? ஸோ 1 மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 இஸ் இட் செல்ஃப் 1 தான். ஓகேவா? டிவைட் பை h. நவ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, லிமிட் h tend to 0, 1 minus 1 is 0 by h. ஓகேவா? ஸோ இட் இஸ் 0. 0 by h is 0. ஓகேவா? ஸோ லிமிட் h tend to 0 of 0 it is equal to 0. ஸோ லெஃப்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு, 0. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன கிடச்சிது, இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் at x equal to 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போது x equal to 2க்கு சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு. ஓகேவா? நான் ஹெச்சோட வேல்யூ இங்கே போடவே இல்லை, பட் ஸ்டில் 0 by something is 0 தானே நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் 0. லிமிட் நான் போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு. ஸோ அதனால நான் 0ன்னு எழுதிக்கிட்டேன். பட் நம்மளுக்கு 0 by 0 ஃபார்ம் வந்துருச்சு, இல்லைனா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம பண்ணது தப்பு. ஓகேவா? இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் நாட் த ஆன்சர். புரிஞ்சுதா? 0 by 0 நம்ம 0ன்னு எழுத முடியாது, அண்ட் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு எழுத முடியாது. நம்ம இன்னொரு ஸ்டெப் சால்வ் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே என்ன இருக்குது, லிமிட் h tend to 0 sin h by tan h வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுட்டு sin 0 by sin 0 is 0, tan 0 is 0, ஸோ 0 by 0 ஃபார்ம் வருது. பட் இட் இஸ் நாட் கரெக்ட், இட் இஸ் நாட் த ஆன்சர். ஸோ நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படி எழுதிக்கலாம், இதை இங்கே sin h எழுதிக்கலாம், இங்கே tan h எப்படி எழுதிக்கலாம், sin h by
cos hன்னு எழுதிக்கலாம் ஓகேவா sin get cancelled and cos h மேலே வந்துடும் ஸோ லிமிட் h டென் டு 0 cos h வந்துருச்சு ஓகேவா இங்கேயும் லிமிட் இருக்குது லிமிட் h டென் டு 0 ஸோ என்ன வந்துடும் நம்மளுக்கு cos h ஹோட வேல்யூ இப்போ 0 போடலாம் ஓகேவா ஸோ cos 0 is 1 ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கிது ஸோ இந்த இடத்துல 0/0 வந்துச்சு ஸோ தட் இஸ் நாட் த ஆன்சர் திஸ் மீன்ஸ் யூ ஹேவ் டு சால்வ் ஃபர்தர் ஓகேவா இன்னும் சால்வ் பண்ணணும்னு நீங்கள் ஆன்சர் வர்றதுக்கு ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் பட் இந்த பிளேஸில் நம்மளுக்கு அப்படி வரல இங்கே நம்மளுக்கு டேரெக்டாக ஆல்ரெடி 0 வந்துருச்சு லிமிட் போடுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 0 வந்துருச்சு ஸோ இட் இஸ் நாட் த 0/0 ஃபார்ம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹெச்சோட வேல்யூ போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சு மேலே இன்ஃபினிட்டி இல்லை ஓகேவா இன்ஃபினிட்டி ஃபார்ம் இல்லை ஸோ திஸ் இஸ் கரெக்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட ஆன்சரே தப்பாயிரும் ஸோ கீப் இட் இன் மைண்ட் நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 2க்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சால்வ் பண்ணலாம் தட் இஸ் லிமிட் x டென் டு 2 மைனஸ் f of x மைனஸ் f of 2 ஹோல் டிவைட் பை x மைனஸ் 2 ஓகேவா ஸோ இதே எப்படி எழுதிக்கலாம் limit h tend to 0 f of 2 minus h minus f of 2 whole divide by இங்கே 2 minus h minus 2 ஓகேவா ஸோ இதில் இங்கே என்ன எடுக்கிறோம் x equal to 2 minus h எடுக்கிறோம் where h is approaching 0 புரிஞ்சுதா இங்கே இதோட மீனிங் என்னது x is approaching 2 from the left hand side ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட மீனிங் அதுதான் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மீன்ஸ் இங்கே 2 இருக்குன்னா x வந்துட்டு இங்கேருந்து வருது ஸோ x should be less than 2 ஓகேவா ஸோ அதனால் நம்ம 2 minus h எடுக்கிறோம் ஓகேவா வேர் h is very close to 0 புரிஞ்சுதா ஸோ h 0க்கு போகும்போது x டேரெக்டாக 2க்கு போகும் ஆட்டோமேட்டிக்லி ஓகேவா ஸோ அதுதான் இதோட மீனிங் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது எப்படி எழுதிக்கலாம் லிமிட் h டென் டு 0 f of 2 minus h is greatest integer function of 2 minus h minus greatest integer function of 2 divide by இங்கே 2 minus 2 கேன்சல் ஆகிடும் மைனஸ் h ஆகிடும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது ஓகேவா ஸோ 2 minus h இங்கே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 2 ஸோ இட் இஸ் நாட் அ இன்டீஜர் ஸோ அதனால நம்ம இன்னும் லெஃப்ட்டுக்கு போகும் ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இட் இஸ் 1 ஓகேவா ஸோ லிமிட் h டென் டு 0 இதோட வேல்யூ என்னது 1 புரிஞ்சுதா 2 minus h இங்கே இருக்குது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணணும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும் ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இஸ் 1 கிடைக்கிது நம்மளுக்கு அதே மாதிரி மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 இப்போ நம்ம 2லேயே தான் இருக்கிறோம் ஓகேவா இட் இஸ் இட் செல்ஃப் அண்ட் இன்டீஜர் ஸோ அதனால நம்ம 2 அப்படியே எழுதிக்கலாம் டிவைட் பை மைனஸ் h ஸோ லிமிட் h டென் டு 0 1 minus 2 is minus 1 by minus h 1 minus minus cancel ஸோ இங்கே லிமிட் h டென் டு 0 1 by h ஸோ h is very close to 0 அதனால h ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வந்துடும் லிமிட் 1 by 0 வந்துடும் h ஓட வேல்யூ 0 போட்டுட்டேன் ஸோ 1 by 0 ஸோ அதனால் இன்ஃபினிட்டி ஓகேவா அகெயின் அதே மாதிரி தான் வருது நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சால்வ் பண்ணலாம் ஓகேவா லிமிட் எக்ஸ் டென் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் லிமிட் h டென் டு 0 f of 2 plus h minus f of 2 divide by 2 plus h minus 2 ஸோ பாருங்கள் லிமிட் h டென் டு 0 இங்கே பாருங்கள் 2 plus h 2 இங்கே இருக்குது 2 plus h இங்கே இருக்குது ஓகேவா 2 plus h ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இஸ் 2 ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் 2 plus h greatest integer function f of 2 plus h is greatest integer function 2 plus h minus greatest integer function 2 divide by இங்கே 2 minus 2 கேன்சல் ஆகிடும் h வந்துடும் ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் லிமிட் h டென் டு 0 greatest integer function of 2 plus h is நான் சொன்ன மாதிரி 2 மைனஸ் இதுக்கும் 2 தான் வரும் divide by h ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் என்ன வந்துச்சு நம்மளுக்கு லிமிட் h டென் டு 0 2 minus 2 is 0 ஓகேவா 0 by h is 0 ஸோ 0 வந்துருச்சு ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதனால் லிமிட் போடாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 ஸோ இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் இன்ஃபினிட்டி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் 0 ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் at x equal to 2 ஓகேவா ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ரெண்டு கேஸஸ்மே ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த எக்ஸசைஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பார்த்துட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்
டேக் கேர், பை பை.